ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி மீண்டும் ஒரு அருமையான காணொளிக்காக உங்களை நான் சந்திக்கிறேன். அதாவது நாம் இன்னைக்கு பிஆர்டி டைகர் ரிசர்வுக்கு போகிறோம். அதாவது பிஆர் டைகர் ரிசர்வில் இருக்கக்கூடிய கேகுடியில் நாம் ஒரு சஃபாரி போகலான்னு சொல்லிட்டு தான் நாம் அங்கே போகிறோம். எதுக்காக இப்போ நம்ம அங்கே உள்ள சஃபாரிக்கு போகிறோம்னா, சமீப காலமாக அந்த கேகுடியில் இருக்கக்கூடிய சஃபாரியில் புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நாம் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் அன்றைக்கி போகிறோம். கேகுடிக்கான நம்ம பயணத்தை பந்திப்பூர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பந்திப்பூரில் நாம் போகும்பொழுதே அங்கே ஒரு அருமையான சீன் ஒன்று கிடச்சிது. அதாவது அங்கே உள்ள குளத்தில் யானை ஒன்று குளிச்சுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தது. அதை கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஆனால் அது காட்டு யானை இல்லை, வளர்ப்பு யானை மாதிரி தான் இருந்தது. பொதுவாக பந்திப்பூர் முதுமலை பெல்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய யானைகளை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம காரில் போகும்பொழுதே நிறையா பார்க்க முடியும். ஆனால் இந்த வாட்டி காடே வறண்டு போயிருந்தது. வறண்டு போனதுனாலே என்னன்னு தெரில, இங்கே உள்ள யானைகள்லாம் மைக்ரேட் ஆகி கேரளாவில் உள்ள வயநாடு பக்கமும் கபினி பேக் வாட்டர் பக்கமும் போயிட்டு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் யானைகளை ஜாஸ்தி பார்க்க முடியல. அதாவது காட்டு யானைகளை ஜாஸ்தி இந்த பகுதியில் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த யானையாவது பார்த்த திருப்தியோட நாம் அப்புறம் அங்கிருந்து கிளம்பி கேகுடிக்கு நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். வெயில் தாங்க முடியல. நாங்கள் எதுவும் பண்ணிக்கிறோம். அவன் நடந்து வரான். அங்கேருந்தே கத்திட்டு இருந்தாங்க. அந்த யானை ரொம்பவே ருசிச்சு அந்த தண்ணியில் குளித்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தது. சரி, நமக்கு அன்னைக்கே போயிட்டு சஃபாரி முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம அங்கிருந்து கிளம்பி நேராக பிஆர் டைகர் ரிசர்வுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ஃபாரஸ்ட் என்ட்ரி டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 AM டு ஈவினிங் 5:30 PM. அதுக்குள்ளார போயிட்டு நம்ம வர்றதா இருந்ததுன்னா ரிட்டன் அந்த 5:30க்குள்ளார நம்ம ரிட்டன் வந்துடணும். நான் ஸ்லிப்பு ஒன்று கொடுப்பாங்க, அந்த ஸ்லிப்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வரல அப்படின்னா ஏகப்பட்ட என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த 5:30க்குள்ளார வந்துடுறது நல்லது. பொதுவாக சம்மரில் காடுகளை பார்க்குறதுங்கிறதே காடுகளை விரும்பக்கூடிய நபர்களுக்கு உண்மையிலே அது ஒரு கொடுமையான விஷயம். காரணம் என்னென்னா, பார்க்குற இடமெல்லாம் காஞ்சி போய் அந்த பசுமையான காடுகளை பார்க்குறதுக்கு பதிலாக எங்கே பார்த்தாலும் மொட்டையாக நிற்கக்கூடிய மரங்கள் இலைகள் இல்லாமல் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கொடுமை. ஆனால் இங்கே ஒரு சில இடங்களில் ஓரளவுக்கு பச்சை இருந்தது. அதனால் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் இடங்கள் காஞ்சி போய் தான் கிடந்தது. பொதுவாக இந்த கேகுடி போகிற ரூட் இருக்கே, இந்த ஃபாரஸ்ட் ரூட்டு உண்மையிலே அவ்வளோ டென்ஸாக இருக்கும். நீங்கள் மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ வந்தீங்கன்னா செம்ம டென்ஸாக இருக்கும், அடர்ந்து காணப்படும். ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே பசுமையாக இருக்கும் காடுகளே பார்க்குறதுக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம கேகுடியில் ஸ்டே பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அப்போ போகும்போது அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி எதுவுமே பச்சை பசேல்னு இல்லாமல் காடில் உள்ள இலைகள்லாம் உதிர்ந்ததுனால காடே ஒரே எம்டியாக நிற்கிற மாதிரி இருந்தது. அப்படி காஞ்சி போயிட்டு இருந்த எங்களுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல பசுமையாகவும் ஒரு குளம் மாரி ஒரு இடமும் இருந்தது. அங்கே பார்த்தா ஒரு இந்தியன் கார் நின்றுட்டு இருந்தது. இதை பார்க்கும்போது எங்களுக்கு
காஞ்சி போன பூமியெல்லாம் வற்றாத நதிகளை பார்த்து ஆறுதல் அடையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த இடம் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக ட்ரையாக இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு பச்சை பச்சை பசேல்னு ஒரு இடம், அங்கே ஒரு குளம், அங்கே ஒரு இந்தியன் காரு, இந்த மாதிரி ட்ரிபிள் ஜாக்பாட்டாக நமக்கு இருக்கிறப்ப உண்மையிலே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி, இதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா நமக்கு சஃபாரிக்கு லேட் ஆகிடும், சஃபாரியை மிஸ் பண்ணிட போகிறோன்னு சொல்லி அப்புறம் அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து கிளம்பி நாங்கள் போனோம். பொதுவாக இந்த ரூட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா பெரிய லெவலில் டிராஃபிக் இருக்காது. ஏன்னா 2 விதமாக வந்து கேக்குடி வந்து போகலாம். ஒன்று சாம்ராஜ் நகர்லேருந்து ஷார்ட்டாக போகிறது ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வழியாக வந்து போகிறீங்க அப்படின்னா ஏறக்குறைய சாம்ராஜ் நகர்லேருந்து 65 கிலோமீட்டரோ என்னமோ வரும். டோட்டலாக ஒரு 40-45 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரூட்டில் தான் செம டென்ஸாக இருக்கும். அப்படி நாங்கள் போகும்பொழுது சைடில் பார்த்தா அந்த செடி கொடிகளுக்கு மறைவில் ஏதோ நிற்கிற மாதிரி இருந்தது. என்னடான்னு பார்த்தா யானை வந்து ஒரு யானையை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குரூப்பே அங்கே நின்றுட்டு இருந்தது. ரோடு கிராஸ் ஆகும். அப்படியே அப்படியே குட்டி குட்டி ஓடுது. ஹேண்ட் பிரேக்லாம் இல்லையா போட்டு வைங்க. ஹேண்ட் பிரேக்கு இப்போ தாங்க ஆர்டர் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கோம். நம்ம வண்டிக்கு வந்து காட்டுவாசிகளே முதன்முறையாக விஆர் என்ஃபீல்ட் கே குடி அருகே அதுலேயும் தெளிவாக சொல்கிறது அருகே யானை குடும்பம் இல்லை இல்லை அந்த பக்கம் போகுது. அந்த யானைங்க அந்த புதருக்குள்ளாரே நின்றுட்டு இருந்தது. சரி, அது மூஞ்சியாவது கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தா அது வெளியில் வர்ற மாதிரியே தெரில, ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருந்தது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் காஞ்சி போயிருக்கறனால இந்த ஒரு இடத்துலையாவது கொஞ்சம் பச்சையாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கானான்னு தெரில. அந்த இடத்த விட்டு அது வெளியில் வர்ற மாதிரி இல்லை. சரி, நாங்களும் அது எப்போ தான் வருது பார்ப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு பின்னாடி ஒன்று நிற்கிது. இங்கே தாங்க வருது. இன்னொன்று வருது பாருங்க. எடுங்க எடுங்க. ஒரு குட்டி பர்த குரூப்பு அதான் அதில் இப்படி வெளியே வருவாங்க தான் அந்த புதருக்குள்ளே தான் போகிறாங்க. லாஸ்ட் டைம் நம்ம கேக்குடி போனப்போ இந்த ரூட்டில் ஒரு மானை கூட பார்க்க முடியல. ஆனால் இந்த வாட்டி பாருங்கள், இந்தியன் கார் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த எலிஃபண்ட் குரூப்ஸ் நிற்கிது. சரி, இந்த யானை கூட்டமும் அது குட்டியோடு இருந்தது, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சரி, வெளியில் வரும்னு நாங்களும் வெயிட் பண்ணோம். எங்கள் பொறுமையான அது ரொம்ப நேரம் சோதிச்சுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் அது உடம்புலாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் வந்துச்சு. சரி, அப்பாடா வந்துரும்னு சொல்லி அப்போ வெயிட் பண்ணோம். இங்கே வருது. இப்போ ஓப்பனுக்கு இங்கே வருது. இந்த சைடு கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. அது வர்றது தாங்க பார்க்குது, நம்ம தாங்க கொடுக்க. அது நடுது வருது. நம்ம வண்டியில் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போடுங்க. கொஞ்சம் பின்னாடி ஜூம் எடுத்து போட்டுக்கலாம். ஓரமாக விட்டு இருக்குது. அது வருது. திடீர்னு அந்த கம்ப்ளைண்ட் தற்காலிகமாக ரெடி பண்ணியிருக்காரு. பிரேக்கில் மட்டும் காலம் நல்லா வச்சுங்க. கொஞ்சம் ரோட்டுக்கு இப்படி இறங்கி வந்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த புதருக்கு வெளியே வந்தால் உங்களுக்கு கிளிப்பிங் நல்லா இருக்கும். சின்ன பையன் கொம்பாங்க. ஆமாம், சின்ன பையன் கொம்பாங்க. ஓப்பனுங்க. எனக்கு மூஞ்சியே காட்ட மாட்டேங்குது. கடல் இங்கே தான் வருது. அண்ணா தண்ணியில் நனைஞ்சிட்டு வந்துருக்காங்க. அப்போ உள்ள தண்ணி இருக்குது. சேவர் பேர்லாம் சவுண்டு கேட்குதுங்க. உள்ள இன்னொரு குரூப் இருக்குது. வருது பாருங்க, வந்துட்டே இருக்கு பாருங்க. பாருங்க சார், 4
1 2 3 4 இப்போதைக்கு தெரியும். அங்கே வரும், அங்கே வரும் 5 6 ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃபோனை தள்ளுவீங்க ரைட்டில் உள்ளார போகுது. அப்படியே தம்பி இங்கே வாங்கப்பா. குட்டி ஒன்று வருது. நிறைய லைனாக வருதுங்க. அப்படியே 2 குட்டி பெரிய படையா. இன்னொருத்தன் வர்றா. எப்படா வெளியில் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எங்களுக்கு திடீர்னு வெளில வர ஆரம்பிச்சுது. சரி ஒரு 2-3 தான் வெளில வருதுன்னு பார்த்தா அது பாட்டு சரசரன்னு ஒரு 7-8 யானைங்க குட்டியோட வர ஆரம்பிச்சுது. சரி திரும்ப வெளியில் வருதுன்னு பார்த்தா வந்து திரும்ப உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. சரி இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நமக்கு ஏற்கனவே சஃபாரிக்கு லேட்டு. எங்களுக்கு என்ன ஆச்சு, நாங்கள் சாம்ராஜ் நகர் வந்தோடனே காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. காரு பிரேக் டவுன் ஆனோடனே அங்கேயே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சரி அவ்வளோதான், அந்த ட்ரிப்பே கேன்சலு, சஃபாரிலாம் போக முடியாது, திரும்பிட வேண்டியதான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எங்களுக்கு. அப்புறம் ஒரு வழியாக ஒரு மெக்கானிக் கிடச்சாரு. அது சண்டே அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் யாருமே கிடைக்கல. அப்புறம் ஒரு வழியாக ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து சரி பண்ணி காரை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்தோம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி போன வாட்டி நம்ம சஃபாரிக்கு போனப்போ யானையை தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல ஒரு 2 யானையை மட்டும் பார்த்தோம், அது சஃபாரியில். ஆனால் இந்த வாட்டி சஃபாரிக்கு போகிற வழியிலேயே இவ்வளோ யானையை பார்க்க முடிஞ்சது உண்மையிலே எங்களுக்கு சர்ப்ரைஸு. எங்களுக்கு உண்மையிலே பார்ப்போங்கிற நம்பிக்கை கிடையாது. ஏதோ ஒரு ட்ரை தான் பண்ணோம். ஆனால் ஆரம்பத்துலேயே நமக்கு ஒரு யானை குரூப் கிடச்சிது. சரி டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம். பொதுவாக இந்த ரூட்டில் நீங்கள் வர்றீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. காரணம் சிங்கிள் ரோடு, யானை எந்த டேர்னிங்கில் நிற்கிது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். அதுவும் நீங்கள் இந்த பீக் சீசனாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பச்சை பசையெல்லாம் இருக்கும்போது ரொம்ப டென்ஸாக இருக்கும். அப்போ பக்கத்துலேயே நின்னா கூட எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஆனால் போன வாட்டி நாங்கள் கேகுடிக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக போனப்போ அங்கே உள்ள ரெசார்ட்டில் உள்ள ஒரு என்ன சொல்லியிருந்தாருன்னா ஃபோனில் பேசும்போது, இந்த ரூட்டில் வந்து யானைங்க நிறைய நிற்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க அப்படி இப்படின்னாரு. ரொம்ப பில்டப் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி நாங்களும் ரொம்ப பயந்து தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போச்சு. ஆனால் இந்த வாட்டி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்தோம். பார்த்தா சர்ப்ரைஸாக வந்து நமக்கு யானை கூட்டம் கிடச்சிது. ஒரு வழியாக கேகுடியில் உள்ள சஃபாரி சென்டருக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக வந்துட்டோன்னு நாம் நிம்மதி பெருமூச்சு விட முடியல. காரணம் என்னென்னா சஃபாரி ஆல்ரெடி க்ளோஸ்டு, இனிமேல் நாளைக்கு மார்னிங் தான், அதனால் சஃபாரி இல்லைன்ட்டாங்க. நாங்கள் சரி வந்து இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தோடு திரும்ப வேணான்னு அங்கே நின்றுட்டு இருந்த காட்டு பண்ணியாவது நம்ம வீடியோ எடுப்போம்னு சொல்லிவிட்டு அதை உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ எடுத்தேன். இதுதான் வந்து அந்த சஃபாரி கவுண்ட்ரு. பொதுவாக இந்த இடத்துல நிறைய வைல்டு போரும் மான்களும் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பர்டிகுலராக ஈவினிங் டயத்தில் நம்மளால் நிறைய பார்க்க முடியும். ஸோ இங்கே வேறு டைம் ஆகிட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அறிபுரின்னு சரி நீங்கள் கிளம்புங்கன்ட்டு இருந்தாங்க. நம்ம பிஆர் டைகர் ரிசர்வ் வந்திருக்கோம், சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தோம். மூஞ்சிலாம் பாருங்கள், இன்றைக்கி வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு வண்டி கார் பிரேக் டவுன் ஆகி லேட் ஆகிட்டு, அதனால் இங்கே லேட்டாக வந்ததுனால சஃபாரியை மிஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு சஃபாரி 5 o'clock, மணி இப்போ 5:45 ஆகுது. அதனால் சஃபாரி முடிக்க முடியாமல் திரும்ப ரிட்டர்ன் ஆக போகிறோம். வர்ற வெயிலில் பார்த்திங்கன்னா யானை ஒரு பெரிய கூட்டமே ஒரு 7-8 யானை நின்றுட்டு இருந்தது. இப்போ திரும்பி போகிறப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ரூட்டில் வந்து யானைகள் வந்து மிக அதிக லெவலில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது டைகர் ரிசர்வ்ங்கிறதுனால புலி, சிறுத்தை இந்த மாதிரியான விலங்குகளை பார்க்குறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா JLR ஸ்டே ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்டே, ஃபுட்டு, சஃபாரி எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக வரும். அது பார்க்காதவங்க கீழே வந்து ரிலேட்டட் வீடியோவில்
ஐகார்டில் வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது டீட்டெயில்ஸ் எப்படி புக் பண்ணுறது இது எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சஃபாரி மட்டும் போகிறதா இருந்தால் தனியாகவே சஃபாரி இருக்குது, அதுவும் நீங்கள் போகலாம். இங்கே வந்து சஃபாரி 500ன்னு நினைக்கிறேன் பர் பர்சன் ஜீப் சஃபாரிக்கு. அது டீட்டெயில் நான் உங்களுக்கு போடுறேன் கீழே. இப்போ நம்ம டைம் ஆகிடுச்சு, 6 மணிக்கு செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால் அதுக்குள்ளாரே கிளம்ப சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். செக் போஸ்ட்டு 6 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் அவசரமாக கிளம்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தோம். ரிட்டர்ன் ஆகும்பொழுது ஏற்கனவே நாங்கள் வரும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்த யானை கூட்டம் காணும். எங்கடா காணுமே, உள்ளுக்குள்ளார போயிடுச்சா அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்திருந்தோம். பார்த்தா அது ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் ஆகிருந்தது. ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அது வெளியில் நிற்காமல் உள்ளுக்குள்ளார புதருக்குள்ளார போயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போன கொஞ்ச நேரத்தில் அது திரும்ப ரோடை கிராஸ் பண்ணி வெளியில் வந்திருக்கு. நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ரோட் கிராஸ் பண்ணுறதை பார்த்துருக்கலாம். பட் நமக்கு சஃபாரி லேட் ஆகிட்டதுனால நம்ம குயிக்காக கிளம்பிட்டோம். திரும்பி வரும்போது பார்த்தா அதுக்குள்ளே ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour டயத்துலேயே அது ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தது, நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது என்ன நினச்சதுன்னு தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சிடுச்சு. அது எப்படியும் வெளியில் வராதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் அங்கிருந்து கிளம்பி அவசரமாக கிளம்பி போகும்பொழுது பார்த்தா திரும்பவும் ஒரு வாட்டர் ஹோல் பக்கத்தில் ஒரு இந்தியன் கார் வந்து நின்றுட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் காரை நிறுத்தினோன்னே அது உள்ளுக்குள்ளார போயிடுச்சு டக்குன்னு. அதனால் சரியாக எடுக்க முடியல. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம், பார்த்தா இன்னொரு இந்தியன் கார் வந்து நின்றுட்டு இருந்தது. பொதுவாக காடுகளில் அதிகாலை நேரங்கள்லையோ இல்லை அந்த அந்தி சாயக்கூடிய மாலை நேரங்கள்லையோ போகும்பொழுது வைல்டு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் யானை கூட்டம் இந்த ஒரு கூட்டம் தான் போகும்பொழுதும் பார்த்தோம், திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுதும் பார்த்தோம். இது தவிர அங்கங்கே வந்து இந்தியன் கார் வந்து சில இடங்களில் வந்து நின்றுட்டு இருந்தது. அதனால் நாங்கள் சரி வேறு ஏதாவது சைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். போகும்பொழுது நாம் எதிர்பாராத விதமாக இன்னொரு சைட்டிங் ஒன்று கிடச்சிது. இருங்க யானை பாருங்க பின்னாடி. யானையா மரமாவே இல்லை இது செடியோட அடர்த்தி சண்டை போட்டு நிறுத்தினாங்க. ஒரு ஓடி ரெண்டாவது ஓடி இருக்கு. ஓகே அப்படியே நாங்கள் போகும்பொழுது திடீர்னு ஒரு இடத்துல எல்லா வண்டியும் வரிசையாக நின்றுட்டு இருந்தது. என்னடா நிற்கிதேன்னு சொல்லி எங்கள் வண்டியை நிறுத்தணும். பார்த்தா சைட்லேருந்து ஒரு யானை காரை அட்டாக் பண்ணுற மாதிரி ரொம்ப வேகமாக ஓடியாந்தது. சரி, அது எங்களால் முன்னாடியும் போக முடியல, ஏன்னா வண்டிகள்லாம் நின்னதுனால எங்களால் போக முடியல. சரி, அதனால் கொஞ்ச நேரம் நின்று நாங்கள் பார்த்தோம். திரும்ப உள்ளார போயிட்டு சேஃபாக நிற்கிறாங்களா மரம் மறைக்குதுல்ல.
இன்னொன்று வருது. அது எங்கே இருந்ததுன்னு தெரியல, அது பாட்டுக்கு வருது. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு யானை தான் அங்கே நிற்கிதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா உள்ளுக்குள்ளாரேருந்து இன்னொரு யானையும் வந்தது. அது என்னென்னா, அதாவது நமக்கு சும்மா ஒரு பயத்தை காமிக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தது அந்த யானை. முன்னாடி நம்ம சரி போயிடலாம், ஏன்னா எங்களுக்கு வர டைம் ஆகிடுச்சு போகலான்னு பார்த்தா ஃப்ரண்ட்லேயும் வண்டி நிற்கிது, பின்னாடியும் வண்டி நிற்கிது. ஸோ அதனால் கரெக்டாக நம்ம இடையில மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது. சரி வண்டிக்கு கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் அதே இடத்துலையே நின்றுட்டோம். பொதுவாக இந்த மாதிரி சூழ்நிலையில் அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம, எந்த வனவிலங்குகளுக்குமே தொந்தரவு கொடுக்காம நம்ம ஓரத்தில் நின்று பார்க்குறோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நின்று பார்த்துட்டு நாம் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடலாம். எப்போ டிராஃபிக் கிளியர் ஆகுதோ அதுக்கப்புறம் கூட நம்ம போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் கொஞ்சம் காமாக அந்த இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் ஆகட்டும் போகலான்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பொதுவாக அந்த செக் போஸ்ட்டில் 6 மணிக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக நம்ம 6 மணிக்கு சஃபாரி முடிச்சுட்டு அங்கே போக முடியாது. ஏன்னா சஃபாரி முடிகிறதுக்கே 6 மணி ஆகிடும். அங்கே எப்படியும் ஒரு 1 ஹவர்னு வச்சுட்டா கூட 7 மணி ஆகிடும் அங்கே போகிறதுக்கு. சரி ஓகே, எப்படியும் வந்து டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி ஆகும் பொழுது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். யானையும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சிது. டிராஃபிக் ஜாமும் கிளியர் ஆகி ஓரளவுக்கு நம்ம போகிறதுக்கான வழி கிடச்சிது. அதனால் சரி அப்படின்னு நம்மளும் லேட் ஆகிட்டதுனால நம்ம அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். நாம் அங்கேருந்து கிளம்பி செக் போஸ்ட்டையும் கிராஸ் பண்ணி வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாம்ராஜ் நகரை நோக்கி நம்ம போகும்பொழுது ரோட்டுக்கு நடுவில் ஒரு ஆமை ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடிச்சதுன்னா சதை அப்படியே கவ்விடும் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அதை சரி சைடில் தூக்கி விட்டலாம், ஏன்னா டிராஃபிக்காக இருக்குது, வண்டி கிண்டி மேலே ஏதாவது ஏற்றிட போகிறாங்கன்ட்டு சைடில் ஏதாவது விடலான்னு பார்த்துருந்தோம். அப்புறம் அதுவே நவுந்து வெளியே ஓரத்தில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு சில வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாசனூர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஹாசனூரில் உள்ள செக் போஸ்ட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் விரைவாக வந்தோம். ஸோ கரெக்டாக நாங்கள் செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுற டயத்தில் தான் வந்து அங்கே உள்ளுக்குள்ளார நுழையிற மாதிரி இருந்தது. பொதுவாக இந்த ரூட்டில் நிறைய டைம் வந்து பகல் நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். இரவு நேரத்துலையும் நம்ம ஹாசனூரில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் லேட் நைட்டில் இந்த ரூட்டில் பர்டிகுலராக நம்ம ட்ராவல் பண்ணி போனது கிடையாது. பொதுவாக கர்நாடகா அந்த பகுதியில் வந்து எந்த அனிமல்ஸையும் நான் பார்த்ததில்ல. ஆனால் இரவு நேரத்தில் வந்து யானைகள் இருக்கும்பாங்க. இது வந்து பிஆர் டைகர் ரிசர்வுக்கு உட்பட்ட பகுதி. இரவு நேரத்தில் இருக்கும்பாங்க. அதுமாதிரி லேட் நைட்டில் போகும்போது பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம போகிற வரைக்கும், தமிழ்நாடுக்குள்ளார நுழையிற வரைக்குமே நம்மளால் எந்த விதமான அனிமல்ஸையும் வந்து பார்க்க முடியல. ஒரு வழியாக நாமளும் கர்நாடகா செக் போஸ்ட்டை தாண்டி தமிழ்நாடுக்குள்ளார என்ட்ரானோம். சரி தமிழ்நாடுக்குள்ளார வந்தாச்சு, இங்கே ஏதாவது பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். சமீப காலமாக வந்து கரடி நடமாட்டம் வந்து இரவு நேரத்தில் இங்கே அதிகமாக இருக்குன்னாங்க. அட்லீஸ்ட் கரடியை பார்க்கக்கூடிய வாய்ப்பாவது கிடைக்குதான்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களால் கரடியும் பார்க்க முடியல, யானையும் பார்க்க முடியல. சிறுத்தையும் அது மாதிரி இந்த பகுதியில் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்குது ஹாசனூர் பகுதியில். அதனால் சிறுத்தை பார்க்குறது தான் நம்மளுடைய முக்கியமான எண்ணமாக இருந்தது. ஏன்னா நம்ம கீழே இறங்கி போகிற வழியில் சிறுத்தைகள் மேக்ஸிமம் வந்து தென்படலாம். நீங்களே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கீழே பண்ணாரிலேருந்து திம்பம் வர்ற வழியிலேயே சைடில் கட்டை மேலேயே வந்து சிறுத்தைகள்லாம் படுத்துருக்கு. நம்ம லேட்டாக போகிறதுனால கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து போய்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் ஹாசனூரை வந்து அடைஞ்சோம். ஹாசனூரில் தான் இரவு சாப்பாடை வந்து முடித்தோம். அதாவது நைட்டு டின்னரை வந்து ஹாசனூரில் முடிச்சுட்டு நண்பர் ஒருத்தர் மாவட்டத்தில் தங்கியிருந்தார். அதனால் அவரையும் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வரலான்னு போனோம். பொதுவாக இந்த மாவட்டம் போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ரொம்பவும் ஒரு அபாயகரமான பகுதி. காரணம் என்னென்னா, யானைகளும் சிறுத்தைகளும் மிக அதிக அளவில் வந்து இந்த பகுதியில் வந்து இருக்குது. பகல்லையே இந்த பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி இருக்கும். அதுவும் சில பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மரம் ஹைட்டாக இருக்கும், ஆள் நடமாட்டமே இருக்காது. பார்த்தாலே வந்து நமக்கு திகில கலப்போம். அந்தளவுக்கு செம த்ரில்லாக இருக்கும் அந்த பகுதியெல்லாம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஹாசனூர்லேருந்து நாம் சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் வந்தோம்னா லெஃப்ட்டில் கொள்ளைகால் பிரிவுன்னு ஒரு இடத்துல லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்திங்கன்னா நேராக ஆரப்பாளையம் கேர்மாலம் வழியாக கொள்ளைகால் போகக்கூடிய ரோடு. அப்படியே மைசூரும் அந்த ரோடு வந்து போகக்கூடிய ரோடு இது. இதில் ஒரு பர்டிகுலர் தூரம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா மாவட்டம். இந்த பகுதியெல்லாம் வந்து சிறுத்தை நடமாட்டம் மிகவும் அதிக அளவில் இருக்கும். நமக்கு லக் இருந்ததுன்னா மேபி பார்க்கலாம். காலையிலே வந்தீங்கன்னா ஆள் யாராவது இருக்காங்க விசாரிச்சிங்க. அதுவும் இருக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்குல்ல, அதுவும் கொடுக்குறதாங்க. அது யாருன்னு தெரியல. அலாரம் கால் மாதிரி அந்த இடத்துல கேட்டுச்சு. இல்லை ஆனால் ஒரே ஒரு கால் தான் வந்துச்சு.
கேட்டுச்சுண்ணா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம் நல்லா கேட்டுச்சுண்ணா. கீழே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, அங்கே கூட இருக்கும். இந்த இடத்துல தான் பின்னாடி தான் கேட்டுச்சு. நல்லா இருக்கு சவுண்டு. எனக்கு வண்டி சவுண்டுக்கு சரியா தெரியல. பின்னாடி வாங்க. இந்த இடத்துல தாங்க வருது, இங்கே தான் கிராஸ் ஆகுது. கிராசிங் எதுவும் பார்க்க முடியாதுண்ணா, உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளாரந்து வந்துட்டு இருக்கு. கீழே பள்ளத்தாக்குண்ணா அதுக்கு ஊர் இருக்குங்க. இல்லை அதான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இதுதான் ஸ்பாட்டட் டியர் தான். ஸ்பாட்டட் டியர் தான் காலை. போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அலாரம் கால் கேட்டுது, ரொம்ப க்ளோஸாகவே கேட்டுது. சரி, கண்டிப்பாக இந்த இடத்துல சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறனால மேபி சிறுத்தை ஏதாவது வருது, அதனால தான் ஸ்பாட்டட் டியர் வந்து அலாரம் கால் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறுத்தி பார்த்தோம். ஆனால் எதுவும் சைட் ஆகலை. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் டைம் ஆகிட்டதுனால. பட் வெயிட் பண்ணால் நம்ம ஆனால் கண்டிப்பாக சிறுத்தை வர்றதுக்கு தான் வாய்ப்பு. சிறுத்தை தான். மாவளம் ரோட்டில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. நீங்கள் சிறுத்தை இல்லைனா கரடி ரெண்டு அதை வச்சு பார்த்துடலாங்கிறீங்க. ஆனால் இந்த ரோட்டில் பொதுவாக ஆள் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்காதுல்ல. வண்டியில் வண்டிகள் அந்த அளவுக்கு இருக்காது. அதுவும் கேர்மாலம் அந்த பக்கம் அப்படி போகிறோம் அப்படின்னா அந்த பக்கம் ரொம்ப டிராஃபிக்கே இருக்காது. ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ரெண்டு கரடிங்க, நானே காரங்கூட. மாவெல்லாம் கூட்டடை எல்லாம் ஒரே ரோடு தானே. மாவெல்லாம் அந்த ஏரியாவில் தான் அடிக்கடி சிறுத்தை பகல்லே தட்டுப்படுதுன்னு சொல்லி நிறைய வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஹைட்டான மரங்கள்லாம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த பகுதி தான். யூக்கலிப்டஸ் மரங்கள் மாதிரி இருக்கும். அது பகலில் பார்க்கும் பொழுதே ஒரு திகிலாக இருக்கும் இந்த ரோடு. இரவு நேரத்தில் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் நாங்கள் போகும்பொழுது ரொம்பவே த்ரில்லாக இருந்தது. சிறுத்தைகள் நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த பகுதிகளெலாம். ரீசெண்டாக பகலில் இந்த ரூட்டில் போகும்பொழுது தான் ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடியே ஒரு சிறுத்தை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ரோடை அங்கேயும் இங்கேயும் கிராஸ் பண்ணுறது இரவு நேரத்தில், இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். இது நாம் இங்கேருந்து இப்போ ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா மாவல்லம் போகிற ரோடு, ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா கேர்மாலம் போகிற ரோடு. இப்போ நம்ம மாவல்லம் வரைக்கும் போயிட்டு அங்கே நண்பரை இறக்கி விட்டுட்டு திரும்பி நாங்கள் வந்தோம். இந்த ரூட்டில் போகிறப்ப உண்மையிலே த்ரில்லாக இருந்தது. கண்டிப்பாக சிறுத்தையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம் இந்த ரூட்டில். ஆனால் எங்களால் பார்க்க முடியல. மேபி சைடில் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு தெரியாது, ரோட்டுக்கு நடுவில் ஏதாவது வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். சரின்னு நாங்கள் விட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். நம்மளோட எந்த கான்டாக்டும் வைக்கலைங்க. சிறுத்தை நடமாடும் பகுதி. நானும் அப்படி விட்டுட்டேன். நாம் இப்போ திம்பத்தை தாண்டி பண்ணாரி போகிற வழியில், அதாவது மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். திம்பத்தை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா சிறுத்தைகள் நடமாடும் பகுதின்னு அங்கங்கே போர்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த பகுதியில் வந்து அதிகப்படியான சிறுத்தைகள் இருக்குது. நம்ம போகும்போது இந்த சைடில் கட்டை இருக்குது பாருங்கள், இந்த கட்டை மேலேயே சிறுத்தை படுத்திருக்கோம். அதனால் எந்த நேரம் வேணாலும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப அலர்ட்டாகவே பார்த்துக்கிட்டே வந்தோம், ஏதாவது சிறுத்தை ஏதாவது தட்டுப்படுதான்ட்டு. எங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம் போல பண்ணிக்கலாம். ரோட் கிராசிங், சேசிங்க. ஏங்கண்ணா பண்ணிக்கலாம். அந்த அலாம் கால் மாதிரிலாம் அதுவும் கிடையாது. கத்தும் பண்ணி கத்தும். தேங்க்ஸ் தம்பி, சாம்பார் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. சிறுத்தையை எதிர்பார்த்த வந்த எங்களுக்கு காட்டுப்பன்னியும் சாம்பார் டியரும் கிடச்சிது. சாம்பார் டியர் நல்லா ஜைஜாண்டிக்காக மாடு மாதிரி நல்லா பெருசாக இருந்தது. நாங்கள் ஒரு டர்னில் வந்து திரும்பும்போது பார்த்தா
கரெக்டாக அங்கே ரோட்டு பக்கத்துலேயே நின்றுச்சு. எங்கள் காரை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் ஓடிச்சு. சரி நாங்களும் பார்த்துட்டு சரி அட்லீஸ்ட்டு நைட்டு வந்ததுக்கு இந்த நைட் ட்ரிப்பில் சாம்பார் டியரை பார்க்கக்கூடிய வாய்ப்பாவது கிடச்சிதேங்கிற அந்த சந்தோஷத்தோட மனசை ஆறுதல் படுத்திட்டு எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ஏதோ அடிச்சிருக்குனாங்க ரத்தம். ரத்தமா? அது கலர் லைட், அந்த லைட் உங்கள் டான்ஸ் கொடுங்க. எங்களுக்கு சர்ப்ரைஸாக முள்ளம்பன்றியோட ஒரு சைட்டிங் கிடச்சிது. ஆனால் இது நார்மலாக இருக்கக்கூடிய முள்ளம்பன்றி மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக சிகப்பு கலரில் இருந்தது. நார்மலாக உள்ளது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரும் ஒரு மாதிரி சாம்பல் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் வித்தியாசமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டைமாக இந்த மாதிரி கலரில் வந்து முள்ளம்பன்றியை நாங்கள் பார்த்தோம். ஸோ சிறுத்தை எதிர்பார்த்த வந்த எங்களுக்கு கடாமான், முள்ளம்பன்றி, காட்டுப்பன்றிகள் இந்த மாதிரியான வனவிலங்குகளை பார்த்து மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு எங்களுடைய பயணத்தை இதோட நிறைவுக்கு கொண்டு வந்தோம். ஏறக்குறைய நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பண்ணாரி செக் போஸ்ட்டை போய் ரீச் பண்ணிவிடுவோம். யானை, சிறுத்தை எதிர்பார்த்தோம். பட் எல்லா டைமும் அது நமக்கு பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான். இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் இந்த திக் பயணத்தை மேற்கொண்டு நம்ம ட்ராவல் பண்ணி வந்த விதம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா டிராஃபிக்கே இல்லை. நாங்கள் வந்த டயத்தில் செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டதுனால ரோடே ஃப்ரீயாக இருந்தது. எனக்கு இந்த இரவு பயணம் ஒரு வித்தியாசமான பயணமாகவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி வந்தேன். நீங்களும் இந்த காணொலியை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரி அட்வென்ச்சரான கண்டென்ட்டை ரெகுலராக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.